அப்பா, என்னடா? நீங்க அங்க போய் அவங்க கிட்ட பேச போறீங்கன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல வேண்டாமா? என்கிட்ட எதுவுமே சொல்லாம நீங்களே அங்க நேரடியா போய் இந்த விஷயத்தெல்லாம் பேசிருக்கீங்க. எனக்கு காமாட்சி அம்மா ஃபோன் பண்ணி அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சது. இல்லடா ஆனந்தி, நீ சொன்னது மாதிரி கடை ஆரம்பிக்கணும்னா நிறைய முதல் தேவைப்படுதுன்னு யோசிக்கிறப்போ நாம் தனியாக ஆரம்பிக்க முடியாதோன்னு தோணுச்சு. அப்போத்தான் உங்கள் அண்ணங்கிட்ட குமரன் தம்பி ஃபேமிலியை பார்ட்னரை கூப்பிடலாமான்னு கேட்டேன். அவனும் நல்ல யோசனை தாப்பான்னு சொன்னதும் சரி இன்னைக்கு நல்ல நாளாக இருக்கு போய் பேசி பார்த்துறோம்னு சொல்லி உடனே போனோம். வேற எதுவும் இல்லைடா. நீங்க பேச போறத பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணுமா இல்லையா? ஏய் ஆனந்தி, இப்ப நீ எதுக்கு கோவப்பட்டுட்டு இருக்க? அப்பாவும் அண்ணனும் உன்கிட்ட சொல்லாம போய் கேட்டதுனால இப்ப என்ன ஆயிட போகுது? இல்ல குணா, பிசினஸ் பார்ட்னரா கூப்பிடுறது சும்மாவா? என்னடா பேசணுமே பழகணுமே, இத வச்சு அவங்க பிசினஸ் ஆரம்பிக்கலாம் அத ஆரம்பிக்கலாம், லட்சக்கணக்கில் முதல் போட சொல்றாங்களேன்னு அவங்க தப்பா நினைச்சிருந்தா என்ன பண்றது? என்னடி ஆனந்தி, அவங்க தான் அந்த மாதிரி எதுவும் நினைக்கலையே ஆனந்தி. அப்புறம் எதுக்காக நீ வருத்தப்படுற? ஒருவேளை அப்படி நினைச்சிருந்தா? அவங்க தான் நினைக்கலையேம்மா. அவங்களும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான். குமரன் இனிமே தறி வேலை பார்க்க முடியாது, அதனால கடை ஆரம்பிக்கிறது நல்ல விஷயம் தானே சம்மதம் சொல்லிட்டாங்களே. அப்புறம் எதுக்குமா நீ தேவையில்லாம போட்டு குழப்பிட்டு இருக்க? அவங்க தப்பா எடுத்துட்டு இருந்தா தப்பா எடுத்துக்கிட்டாங்களேன்னு யோசிக்கணும். ஆனா அங்க யாரும் தப்பா எடுத்துக்கலையேம்மா. நீ நிம்மதியா இருக்க வேண்டியது தானம்மா. ஆனந்தி, நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. உன் நல்ல மனசுக்கு நீயும் குமரன் தம்பியும் ஆரம்பிக்கிற தொழில் நல்லபடியாக வரும். நீங்கள் 2 பேரும் வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு போவீங்க பாரேன். என்ன விஷயம்னு சொல்லுமா. நீங்களே சொல்லுங்க பெரியத்த. நான் ஒன்னும் கடை ஆரம்பிக்க கூடாதுன்னா சொல்லல. கடை ஆரம்பிக்கிற ஐடியா எல்லாமே ஓகே தான். நாம சொந்தமா இன்னொரு தொழில் செய்யறோம். அத நல்லபடியா செஞ்சா வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வருவோங்கிறது எல்லாமே எனக்கு புரியுது. ஆனா கடை ஆரம்பிக்கிறது தனியா ஆரம்பிக்கலாம்ல. எதுக்காக இதுல யார் கூடயோ கூட்டு சேர்ந்துக்கிட்டு பார்ட்னர்ஷிப்லாம் ஆரம்பிக்கணும்? யார் என்ன சொன்னாலும் சரித்த. அந்த ஆனந்தி கூட சேர்ந்து கடை ஆரம்பிக்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது. எனக்கும் அப்படித்தாம்மா தோணுது. காமாட்சி, நான் ஒன்னு சொன்னா கோச்சுக்க மாட்டேன்ல? சொல்லுங்கக்கா. அவங்க யாரு, என்ன, எப்படி, எதுவுமே நமக்கு தெரியாது. திடீர்னு ஒரு நாள் நம்ம கூட வந்து பழக்கமானவங்க கிட்ட ரொம்ப தான் கொஞ்சி கொலாவி இப்படி உறவாட ஆரம்பிச்சிட்டீங்க. எதுக்காக நம்ம யார் கூடயோ போய் உறவாடிக்கிட்டு இருக்கணும்? அதுவும் எதுக்கு நாம தொழில் ரீதியான உறவெல்லாம் வச்சுக்கணும்? கரெக்ட். அக்கா, அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, இவர் உயிரை காப்பாத்தின பொண்ணுதான். சரிம்மா, அதுக்கு தான் நன்றின்னு சொல்லி வீட்டுக்கு வர வச்சு சாப்பாடெல்லாம் போட்டு செஞ்சு அனுப்பிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? அதோட நிப்பாட்டிக்க வேண்டியதுதானே? எதுக்கு இப்படி உறவு முறை தெரியாதவங்க கிட்டலாம் நாம தொழில கூட்டு வச்சுக்கணும்னு நான் கேக்குறேன். ஒருவேளை அவங்க நம்மள நஷ்டப்படுத்தி ஏமாத்திட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவ சொல்லு? அக்கா, அந்த பொண்ணு அப்படிப்பட்டவ கிடையாதுக்கா. அந்த பொண்ணும் சரி அவ குடும்பமும் சரி ரொம்ப நல்லவங்க. என்னமோ எனக்கு தோணுனதை நான் சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உங்க விருப்பம். அது மட்டும் இல்லக்கா, நாம இப்ப தனியா தொழில் ஆரம்பிக்கணும்னா அதுக்கு ஏகப்பட்ட முதல் போடணும். அதுவும் இல்லாம கடையை பார்த்துக்க ஆள் வேற வேணும். பிசினஸ் பண்றதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுவே இன்னொருத்தரோட சேர்ந்து ஆரம்பிக்கும் போது பாதி முதல் அவங்களும் போடுவாங்க. கடையை பார்த்துக்கிறதுல அவங்களும் அவங்களோட பங்களிப்பை கொடுப்பாங்க. இதுல எல்லாருமே சேர்ந்து முன்னேறலாம்க்கா. அதனாலதான் நாங்க பார்ட்னர்ஷிப்ல ஆரம்பிக்கிறோம், வேற ஒண்ணும் இல்லக்கா. அண்ணி,
நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஆனந்தி ரொம்ப தங்கமான பொண்ணு. அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே தங்கமானவங்க தான். எல்லா விஷயத்திலையும் அவங்க ரொம்ப நாணயமாவும் நேர்மையாவும் நடந்துப்பாங்க. என்னமோ தம்பி, நான் சொல்றது சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். ஏய் வாடி. அண்ணி அது டேய் ஆனந்தா, என்னடா இது? விடுங்க சித்தப்பா, நீங்க சொல்ற மாதிரி ஆனந்தி ரொம்ப நல்லவங்க. சில நேரங்கள்ல என்னால உன்னை புரிஞ்சுக்கவே முடியல ஆனந்தி. ஏய், நீ எதுக்கு இப்ப பீடிகை போட்டு பேசுற? எதுவா இருந்தாலும் வெளிப்படையா பேசு. நான் ஏண்டி உன்கிட்ட அப்படிலாம் பேசணும்? நீ என் ஃப்ரெண்டு தானே. உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு என்ன பயம்? அப்ப என்ன சொல்ல வந்தியோ அதை சொல்லு. சரி, நான் சொல்ல வந்ததை வெளிப்படையாவே கேக்குறேன். ம். குமரன் சார் நமக்கு நல்ல பழக்கம். அவர் நமக்கு நல்ல நண்பர் தானே. ம். அவர் கூட சேர்ந்து தொழில் செய்யற விஷயத்துல நீ ஏண்டி இவ்ளோ யோசிக்கிற? அவரு நம்ம கூட நல்லா தானடி பழகுறாரு. நீ அவர் கூட சேர்ந்து ஒரு கடை ஆரம்பிக்க போறோம், இன்னொரு தொழில சேர்ந்து செய்ய போறோம் அப்படின்னா நீ ரொம்ப சந்தோஷப்படுவன்னு நினைச்சா நீ என்னடி நான் நினைச்சதுக்கு நேர்மாறா இவ்ளோ யோசனை யோசிச்சுட்டு இருக்க? செய்யணுமா செய்யணுமா வேண்டாமா அப்படின்னு மாத்தி மாத்தி கேட்டுட்டு இருக்க. ஏய், என்ன தாண்டி ஆச்சு உனக்கு? குமரன் சார் கூட சேர்ந்து தொழில் ஆரம்பிக்கிறதுல உனக்கு என்ன சங்கடம்? எதுக்கு இன்னொருத்தருக்கு சிரமம் கொடுக்கணும் தான். நம்ம கூட நல்லா பழகுறாங்க. அந்த பழக்கத்துல எந்த குத்தம் குறையும் வந்துடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதான். ஒருவேளை பிசினஸ் பண்ணது சரியா வரலனா அதை வச்சு நட்புல எதுவும் விரிசல் வந்துடக்கூடாதுல்ல. ஏய் ஏய் ஏய், இந்த பிசினஸ் சரியா போகும் போகாது அப்படி நினைக்கிறாள் நீ கிடையாது. நீ எதை செஞ்சாலும் நம்பிக்கையோட தான் அதை செய்வ. உண்மையான காரணம் வேற என்னமோ இருக்கு. அது என்னன்னு சொல்லு.